தந்தையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய். உயிர் தாரே புத்தளை சித்தி விநாயகராலே புலோலி தெற்கு புத்தளை சித்தி விநாயகர் ஆலயத்துடைய 2024ஆம் ஆண்டு 2ஆம் திருவிழா உபயகாருடைய சிறப்பான ஏற்பாட்டோடு ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு இணைந்திருக்கிறார்கள். சாரங்கா இசைக்குழுவோடு 7 வயதில் தன்னுடைய இசை பயணத்தை ஆரம்பித்து தென்னிந்தியாவின் சரி கமபா அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வெற்றியாளராகி மீண்டும் ஒருமுறை இந்த மண்ணிலே பாட வந்திருக்கின்ற அற்புதமான அந்த இசைக்குயில் இந்த வேளையிலே உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு கிமிஷா ah
வருவாய் மனம் மொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் ஒலிக்க கணபதியே வருவாய் ஈஸ்வரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாளமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் தூக்கிய தும்பிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியென கணீரென்றொலிக்க தூக்கிய தும்பிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியென கணீரென்றொலிக்க ஊக்குக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மையும் ஞானமும் செல்வமும் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். நன்றி நன்றி மிக்க நன்றி. மிக அற்புதமாக வாசித்த இசைக்கலைஞர்களுக்கும் குமரன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இனி அவருடைய ராஜ் தொலைக்காட்சி அந்த நிகழ்விலே இடம்பெற்ற போட்டி நிகழ்விலே பங்கு பெற்றி அதிலே வெற்றியாளராக வந்து MS விஸ்வநாதன் அவர்களுடைய பாராட்டை பெற்ற ஒரு அற்புதமான கலைஞர். எடுத்த எடுப்பிலேயே இசைப்புயல் AR ரஹ்மானுடைய இசையில் கண்களால் கைது செய்கின்ற திரைப்படத்திலே பின்னணி பாடகராக அறிமுகமாகிய பெருமை நம்முடைய அந்த பாடகர் முகேஸ்வரன் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அதே போல ஆலயங்கள் திருமண நிகழ்வுகள் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நடக்கின்ற மேடை நிகழ்வுகளில் நாத சங்கமம் என்ற அந்த அற்புதமான நிகழ்வை அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை நம்முடைய அன்புக்குரிய மண்ணின் மைந்தன் நாதஸ்வர கலைஞர் குமரன் அவர்களுக்கு இருக்கின்றது. இங்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் முதல் முறையாக தமிழ் திரைப்படத்திற்கு பின்னணி இசை வழங்கிய ஒரு பெருமை அவருக்கு இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அண்ணாத்த என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சிக்கு அந்த நாதஸ்வர இசையை பின்னணி இசையாக வழங்கிய ஒரு பெருமை என்னுடைய அன்புக்குரிய நாதஸ்வர வித்துவான் குமரன் அவர்களுக்கு இருக்கு என்பதை இந்த தருணத்திலே நாங்கள் கூறிக்கொண்டு RV வாசனின் சாரங்க இசைக்கொண்டு இங்கு மட்டுமல்ல, இலங்கையின் பல பாகங்களிலும் பல இசை நிகழ்வுகளோடு இணைந்திருக்கின்றார்கள். முதல் முறையாக இந்த புற்றலை மண்ணிலே புற்றலை இசை சொந்தங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒரு பாடலை வழங்குவதற்காக திரைப்பட பின்னணி பாடகர் முகேஷோடு இணைந்து குரல் கொடுக்க சரிகமபா லிட்டிஷாம் கெவிஷாவை அழைக்கின்றோம். பம்பாய் திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகான ஒரு பாடல். நீங்க இன்னும் நிறைய கை தட்டுவீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா என்ன அழகா வாசிச்சார் இந்த பாட்டை. இன்னும் பெரிய அளவுல நீங்க ஒரு கை தட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாராலையும் வாசிக்க முடியாத ஒரு கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி பானு வந்து அவர் அவ்வளவு அழகா கட்டி சொல்லிட்டு வாக்கி இருக்காரு. ரொம்ப அழகா சாரங்கா இசைக்குழு இந்த பாடலை வாசிச்சாங்க. அதுல இந்த நாதஸ்வரம் வந்து அவர் கொடுக்குற அந்த பாவம் எல்லாம் கேட்டா உடம்பே புல்லரிக்குது. அவ்வளவு சூப்பரா வாசிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப உங்க கூட சேர்ந்து நீங்க வாசிச்சு நாங்களும் சேர்ந்து பாடுறது ரொம்ப சந்தோஷம். டூயட்
உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு வந்து என்னோடு கலந்து விடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு Bye.
95ஆம் ஆண்டு காதல்களை தூங்க விடாமல் செய்த ஒரு அழகான பாடல். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் பம்பாய் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை மிக சிறப்பாக உண்மையிலே ஒரு கலைஞனுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுத்தாலும் ரசிகர்களாகிய உங்களுடைய கரங்கள் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு எடுத்து செல்லும் இல்லையா? ஒருமுறை பலமாக கரங்களை தட்டி அந்த கலைஞர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். சிறப்பாக பின்னணி இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழு. அங்கே பேஸ் கிட்டார் வாத்தியத்தோடு வாத்திய கலைஞர் ஷமி, அதேபோல் அக்டோபர் வாத்தியத்தோடு அக்டோபர் பானு, அருகிலே ராம்ஸ் வாத்தியத்துடன் சாரங்காவுடைய ராம்ஸ் வாத்திய கலைஞர் மயூரன், இவருக்கு அருகிலே லீட் கிட்டாரோடு யோகா, அருகில் இளைய தலைமுறையுடைய இசைப்பாளர் சாரங்காவுடைய கீபோர்ட் கலைஞர் ஷாடு, இவர்களோடு நமக்காக நாதசுர இசையை பின்னணியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாதசுர கலைஞர் குமரன் எல்லோருமே இருக்கின்றார்கள். வெளியில் இருந்து கொண்டு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சாரங்கா இசைக்குழுவின் நிர்வாக இயக்குனர் ஆர்வி வாசன் அவர்கள். அத்தனை கலைஞர்கள் முத்தான பாடல்களை வழங்குவதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடல்களையும் தெரிவு செய்து இந்த இடத்திலே இந்த பாடல்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி எவருக்காக அந்த அற்புதமான பாடல்களுக்கு தொகுத்து தந்தவர் எங்களுடைய விழாவின் ஏற்பாட்டாளர் தம்பையா சிவகுருநாதன் என்பதை நாங்கள் இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு
பொன்னுமணி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை மிகச் சிறப்பாக நாதசுர இசையை வழங்கியிருந்தார் குமரன் அவர்கள். இப்பொழுது இந்த தருணத்திலே எங்களுடைய விழாவும் உபயகாரம் மதிப்பான தம்மையா சிவகுருநாதன் அவர்கள் எங்களுடைய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. முதலாவதாக எங்களோடு இணைந்து இதுவரை நேரமும் நாத சங்கமத்தோடு இணைந்திருந்த நாதசுர வித்வான் குமரன் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்க இருக்கின்றார். பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றீர்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். நன்றி நன்றி. இந்த தருணத்தில் அடுத்ததாக தென்னிந்திய பின்னணி பாடகர் முகேஷ் அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அதனை பொன்னாடை போட்டு கௌரவிக்க இருக்கின்றார் விழாவினுடைய உபயகாரர் தம்மையா சிவகுருநாதன் அவர்கள். தொடர்ச்சியாக நம் நாட்டினுடைய இசைக்குயில் சரிகமபா லெட்டிசாம் கேவிஷா அவருக்கான கௌரவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. Let